ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த க்ரீன் பனானாவை ஃபுல்லாக வந்து வெட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்து வந்து இந்த வாழை மரம் வந்து வாழைப்பூ விட போகுது. இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வெட்டி முடிச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குது, இதெல்லாம் வந்து நல்லா பழுத்திருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பழுத்த மொத்த வாழைப்பழங்கள், இன்றைக்கான அறுவடை. அதுக்கப்புறம் ஏன் இந்த காயையும் பறிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் பார்த்திங்கன்னா அது எங்களுக்குள்ளே ஒடிகிற மாதிரி இருக்குது. பனானாவோட வெயிட்டு தாங்காமல் மரம் அப்படி சாஞ்சு கீழே அடியில் வர வந்து மரமே ஒடிகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஒடிகிறதுக்கு முன்னாடி நம்ம பறிப்போமேன்னு சொல்லிட்டு பறித்ததான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லா ஃபுல் பனானாவையும் பறித்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த வாழை மரத்தை ஃபுல்லாக வெட்டி வாழைத்தண்டில் என்னென்ன செய்ய முடியுமோ வாழைத்தண்டு பொரியல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான் நம்ம க்ரீன் பனானா. இனிமேல் அடுத்து பூ விட்டு அடுத்து அது காய் காய்ச்சாதான். அடுத்து வந்து குட்டி மரம், குட்டி மரம், கருகின ரோஜாப்பூ செடி, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.